ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான 4 டைப் ஆஃப் ராகி ரெசிபி பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ராகி அல்வா. இதுக்கு ஒரு 1/2 கப் ராகியை ஓவர் நைட் சோக் பண்ணிக்கோங்க. அந்த சோக் பண்ண தண்ணியிலேயே ராகியை நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அந்த ராகி அரைச்சோம் இல்லையா, அதை டபுள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. முஸ்லீம் கிளாத்தோ இல்லை நார்மல் ஃபில்டர் வச்சு டபுள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அல்வா நல்லா ஸ்மூத்தாக வரணும்னா டபுள் ஃபில்டர் கண்டிப்பாக பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக அல்வா பண்ணுற ப்ராசஸ் தான். கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம ஃபில்டர் பண்ண ராகி பாலை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிண்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். நடுவில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ராகி பால் 1 கப் இருந்துச்சு. ஸோ 1 கப் பாலுக்கு 1/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நான் இப்போ நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நெய்யும் நடுவில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அல்வா நல்லா திரண்டு வரும்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1 டீஸ்பூன் ஆஃப் எலாச்சி பவுடர், கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் கடாயிலிருந்து அல்வா பிரிஞ்சு வரும். அப்போ உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை நெய்யில் ஃப்ரை பண்ணி அல்வாவில் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ராகி பால் அல்வா ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் ராகி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி இட்லி பேட்டருக்கு 1/2 கப் ராகி, 1 கப் இட்லி அரிசி வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தனியாக ஊற வச்சுக்கோங்க. ரைஸும் ராகியும் 2.5 கப் வந்துச்சு இல்லையா, ஸோ 1/2 கப் ஆஃப் உளுந்தை வாஷ் பண்ணி சோக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் வெந்தயம் தனியாக ஊற வச்சுக்கோங்க. நம்ம வெந்தயம், உரதால், அப்புறம் ரைஸ், ராகி இது எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சிட்டு, மிக்ஸியில் அரைச்சாலும் சரி, கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, தனியாக அரைச்சிட்டு அது கூடவே சால்ட் போட்டு கலரி வச்சுக்கோங்க. ஓவர் நைட் ஃபெர்மெண்ட் பண்ணால் ரொம்பவே சாஃப்டாக இட்லி வரும். ஸோ நீங்கள் எந்த மில்லட் வச்சு இட்லி தோசை பேட்டர் பண்ணுறீங்கனாலும் 5:1 ரேஷியோவில் மில்லட்ஸு, இந்த உரதால், ரைஸ் எல்லாத்தையும் ஊற வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 2.5 கப் மில்லட்ஸ் எடுக்கிறீங்கன்னா 2.5 கப் ரைஸ் எடுத்துக்கலாம். 1 கப் ஆஃப் உரதால் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா இட்லி ரொம்பவே சாஃப்டாக வரும். இந்த ராகி இட்லிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் தேங்காய் சட்னி தாங்க. ஸோ நீங்கள் இந்த பேட்டரில் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மில்லட்ஸை ஜாஸ்தி பண்ணி ரைஸை கம்மி பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி எப்போவுமே சாஃப்டாக வரும் 5:1 ரேஷியோ யூஸ் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ராகி முருங்கைக்கீரை அடை. இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபி ராகியில். இது நான் ப்ரெக்னென்சி டைமில் நிறைய சாப்பிட்டேன். அது என்னமோ அந்த டைமில் அந்த கிரேவிங்ஸ் நிறைய இருந்துச்சு. வீக்லி ஒன்ஸ் இது நான் ப்ரெக்னென்சி டைமில் எங்கள் அம்மா கிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டாவோ ஸ்நாக்காவோ கேட்டுகிட்டே இருப்பேன். இதில் 2 பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், முருங்கைக்கீரை, ஒரு 4-5 பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்டிக்கி சாஃப்ட் டோ கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கணும். லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு மேலே ஒரு துணியோ கவரோ போட்டு க்ளோஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பட்டர் பேப்பரோ இல்லை வாழை இலையிலையோ நல்லா தின்னாக தட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ராகி அடை ரெடி ஆயிரும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இல்லைனா தொட்டுக்க சிக்கன் கிரேவி, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, தேங்காய் சட்னி ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ராகியை ஏதோ ஒரு ஃபார்மில் வாரத்தில் 1 நாள் எடுத்துக்கோங்க. இது போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் ராகி களி செய்கிறதுக்கு எந்த கப்பில் நம்ம ராகி மாவு எடுத்துக்கிறோமோ அதுலேருந்து 1 டீஸ்பூன் மாவு மட்டும் எடுத்து ஒரு 1/2 கப் தண்ணியில் உப்போடு சேர்த்து கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 டம்ளர் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் இந்த ஃப்ளோர் வாட்டர் மிக்ஸ்சரை கலந்துக்கோங்க. அது நல்லா ஒரு திக்காக கிளாஸி ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல 1 கப்பு, அதை ஜஸ்ட்டு ஸ்பூனால் ஸ்ப்ரெட் பண்ணி எப்போவுமே ராகி களி செய்யும்போது ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஹை லோன்னு மாற்றிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எண்ணெய் இல்லை நெய் விட்டு ஒரு மத்தோ கரண்டியோ வச்சு கிண்டிகிட்டே வந்தீங்கன்னா ராகி களி ரொம்ப சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆயிரும். நான் ராகி களி இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். எனக்கு கொஞ்சம் சாஃப்டாகவே வந்துச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி தெரியும்னா அதையும் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. களி கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ தண்ணியை தொட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ராகி களிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் சிக்கன் கறி தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா ஃபீட்பேக் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.